ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபியூச்சர் கவர்மெண்ட் ஆஃபீஸர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சுட்டெழுத்துக்கள் அப்படின்ற டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். சுட்டெழுத்துக்கள் அப்படின்னா சுட்டு பொருட்களை உணர்த்தும் எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள் ஆகும். ஏதோ ஒரு பொருள், ஏதோ ஒரு திங்ஸை சுட்டி காட்ட பயன்படுத்துக்கு தான் சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் மொழியில் உள்ள சுட்டெழுத்துக்கள் ஆ, இ, உ. ஆ, இ, உ இது 3 தான் சுட்டெழுத்துக்கள். எக்ஸாம்பிளுக்கு அவன், அது, இவன், இவள், இது, உவன், உது இதெல்லாமே சுட்டெழுத்துக்கள். ஓகேங்களா? இச்சொற்களில் ஆ, இ, உ என்பன சுட்டு பொருட்களை உணர்த்துவதால் சுட்டெழுத்துக்களாகும். இந்த 3 வார்த்தை தான் தமிழ் மொழியிலே சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உ என்பது சுட்டெழுத்து இன்றைய வழக்கில் இல்லை. ஊன்றது நம்ம இதை சுட்டெழுத்தா இந்த காலத்தில் நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஊ அப்படின்னா அந்த காலத்தில், பழங்காலத்தில் ஊ நம்ம எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நம்ம கிட்ட இருக்க ஒரு தொலைவையும் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் இருக்க தொலைவுக்கும் நடுவில் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும் இல்லையா, அதை தான் ஊ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அகச்சுட்டு. அகச்சுட்டு அப்படின்னா சொல்லின் அகத்தே நின்று சுட்டு பொருட்களை தருவது அகச்சுட்டாகும். இச்சொற்களில் உள்ள சுட்டெழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தரா. ஃபார் எக்ஸாம்பிள், அவன், இவன். சொற்களில் உள்ள ஆ, இ என்னும் சுட்டெழுத்துக்களை நீக்கிவிட்டால் பிற எழுத்துக்கள் பொருள் தரவில்லை. இவ்வாறு சொல்லின் அகத்தே நின்று பொருள் தருவது அகச்சுட்டாகும். அகம் அப்படின்னா உள்ள. அகம் அப்படின்னா உள்ள. ஓகேவா? இப்போ அகம்ன்றது உள்ள இருக்கா, ஆ, ஈன்றது சுட்டெழுத்து. இப்போது இந்த லெட்டர் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பொருளே கொடுக்காது. வன், வல் அப்படின்றது ஒரு மீனிங்கே கிடையாது. ஸோ இதுதான் அகச்சுட்டு. நெக்ஸ்ட்டு புறச்சுட்டு. புறச்சுட்டு, புறச்சுட்டுக்கு எடுத்துக்காட்டு அவ்வீடு, அக்குதிரை, அம்மரம். இச்சொற்களில் உள்ள ஆ, இ என்னும் சுட்டெழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும். இவ்வாறு சொல்லின் புறத்தே நின்று பொருள் தருவது புறச்சுட்டு எனப்படும். சுட்டெழுத்துக்கள் ஆ, இ இது ரெண்டும் சுட்டெழுத்துக்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு அவ்வீடு, இக்குதிரை, அம்மரம் சொல்லியிருக்காங்களா? இப்போது நம்ம இந்த ஆவையும் ஆவையும் எடுத்தாச்சு. இப்போது இது நம்ம சுட்டெழுத்துக்களை நீக்கினாலுமே பொருள் கொடுக்குது. அதனால தான் இது புறச்சுட்டு. இப்போ நீக்கினதுக்கப்புறம், அகச்சுட்டு நீக்கினதுக்கப்புறம் என்ன பொருள் கொடுக்குது? வீடு, குதிரை, மரம், அந்த வீடு, அந்த மரம் அப்படின்னு கூட பொருள் கொடுக்குது. ஸோ அதனால் இது புறச்சுட்டு. நெக்ஸ்ட்டு சேமை சுட்டு, அண்மை சுட்டு. இது 2 தான் நம்ம பார்க்க போகிறோம். சேமை சுட்டு அப்படின்னா அவன், அது, அக்கோவில் என்னும் சொற்களில் உள்ள ஆ என்னும் சுட்டெழுத்து தொலைவில் உள்ளதை சுட்டும். ஸோ லாங்கில் இருக்கிறத, ஏதோ ஒரு தூரத்தில் இருக்கிற ஒரு திங்ஸையோ இல்லை ஏதோ ஒரு பொருளையோ நம்ம சொல்கிறது பேர் தான் சேமை சுட்டுன்னு சொல்கிறோம். சேமையை குறிக்கிறது ஆ. எக்ஸாம்பிள் பாருங்கள், அவன், அது, அக்கோவில் இது எல்லாமே சேமை சுட்டு. அண்மை சுட்டு. எக்ஸாம்பிள், இவன், இது, இம்மரம், இவ்வீடு. இச்சொற்களில் உள்ள ஈன்றது அண்மையை குறிக்குது. ஈ என்னும் சுட்டெழுத்து அருகில் உள்ளதை சுட்டும். எனவே இது அண்மை சுட்டு எனப்படும். ஈன்றது நம்ம பக்கத்திலேயே இருக்கிற ஒரு பொருளையோ ஏதோ ஒரு திங்ஸை குறிக்கிறது தான் அண்மை சுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சுட்டு திரிபு. அந்த வீடு, இந்த மரம், இந்த பெண். இச்சொற்களில் உள்ள ஆ, இ என்னும் சுட்டெழுத்துக்கள் அந்த, இந்த என திரிந்து வழங்குவதை சுட்டி திரிபு என்கிறோம். அந்த, இந்த இப்படின்னு குறிக்குது இல்லையா, இதுதான் சுட்டி திரிபு. ஸோ ஓகேங்களா? உங்களுக்கு சுட்டெழுத்தை பற்றி தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக கேளுங்க, ரிப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இந்த சுட்டெழுத்துக்களுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா, அதை நெக்ஸ்ட்டு நான் இது கூட ஆட் பண்ணுறேன். கண்டினியூப்பாக இப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ஸில் எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். சுட்டெழுத்தை நீக்கினால் பொருள் தராது. நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, சுட்டெழுத்தை நீக்கினா எதெல்லாம் பொருள் கொடுக்காது. அந்த, இந்த எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போது ஆ, இ இது 2 சுட்டெழுத்தா, 2 நீக்கிட்டா இந்த
இந்த இது ரெண்டுமே பொருள் கொடுக்குமா? கொடுக்காது. ஸோ அது என்னது? அகச்சுட்டு. அகவினா சொல்லக்கூடாது, அகச்சுட்டுன்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட், பின்வரும் இனத்தில் சேராதது சுட்டெழுத்து. சுட்டெழுத்து ஆ, இ, உ. இது 3 தானே சுட்டெழுத்துன்னு பார்த்தோம். இல்லை எது ஆப்ஷனில் இல்லை? ஏ மட்டும்தான் இல்லை. ஸோ அதனால் இதுதான் தப்பு. ஓகேவா? அது 3rd கொஸ்டின். ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்திற்கு டேஷ் என்று பெயர். சுட்டி காட்டி ஒரு பொருளை சொல்கிறதுக்கு பேர் என்னது? சுட்டெழுத்துன்னு. டேஷை பிரிக்க முடியும், பிரித்தால் பொருள் தரும். அப்படின்னா அகச்சுட்டா, புறச்சுட்டா, அண்மை சுட்டா, சேமை சுட்டான்னு கேட்குறாங்க. இப்போ நான் பிரித்தா பொருள் தரும்னு சொல்லுது. எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லியிருந்தேன்? இவ்விடு, அக்குதிரை. இப்போ ஆவையும் இவ்வையும் எடுத்தாச்சு. பொருள் கொடுக்குதா? வீடு, குதிரை. இப்போ இது என்னன்னு சொல்லியிருந்தேன்? இது வந்துட்டு புறச்சுட்டு. 6th கொஸ்டின். பொறுத்துக. இப்பையன், இப்பையன் பிரித்தா பொருள் கொடுக்குதா? ஈ எடுத்துட்டா பையன் அப்படின்றது பொருள் கொடுக்குது. அப்போ அது என்னது? புறச்சுட்டு. இப்போ அவன், அவன்ன்றத ஆவை எடுத்துட்டா பொருள் கொடுக்குதா? இல்லை, வன் அப்படின்னு இருக்கு. அது வந்து அகச்சுட்டு. இவை, ஈன்னு வந்தால் என்ன சொல்லியிருக்கேன்? ஈன்னு வந்தால் அண்மை சுட்டு. அந்த, அந்த, இந்த அப்படின்னு வந்தால் அது சுட்டு திரிபு. ஓகேவா? 7th கொஸ்டின். அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையே இருப்பதை சுட்டி காட்ட பயன்படும் சுட்டெழுத்து எதுன்னு சொல்லியிருக்கோம்? லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறதையும் நம்ம பக்கத்துலேயே இருக்க டிஸ்டன்ஸில் இருக்கிறதுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் ஊ அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஸோ அப்படின்னா அது ஆன்சரு ஊ தான் ஆன்சர். 8th கொஸ்டின். பொருந்தாததை தேர்வு செய்க. அந்நீர்வீழ்ச்சி, இம்மலை, இவன், இந்நூல். ஆ, இம், இ, இன். இப்போது இதை பிரித்தா பொருள் கொடுக்குதா? இதை பிரித்தா பொருள் கொடுக்குதா? இதை பிரித்தாலும் பொருள் கொடுக்குதா? இவன், வன். இதை பிரித்தா பொருள் கொடுக்கலையா? அப்போ இதுதான் ஆன்சர். 9வது கொஸ்டின். இன்று டேஷ் என்னும் எழுத்தை சுட்டாக பயன்படுத்துவது இல்லை. ஆ, இ, ஆ, உ. இதில் எது அந்த காலத்தில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, இப்போ நம்ம யூஸ் பண்ணலை அப்படின்ற வேர்ட் நம்ம எது சொன்னோம்? ஊ, உது, உவன் அப்படின்ற வார்த்தை. ஊ தான் இப்போதைக்கு நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். சுட்டெழுத்துக்களின் எண்ணிக்கை. சுட்டெழுத்துக்களின் எண்ணிக்கை மொத்தம் எத்தனை? ஆ, இ, உ 3. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க. கமெண்ட் பண்ணுறோம். தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.